வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்காக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது ஜிகே அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து. வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்ச் 2024 விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர். ஓகேங்களா, 2024 மார்ச்ல ஒன்றிய அல்லது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் இருந்திருக்காங்க? அனுராக் தாக்கூர் இருந்திருக்காங்க. அவர் சர்வதேச மகளிர் தினத்தின் போது, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 போது பெண்களுக்காக பிரத்யேகமான எத்தனை தேசிய உயர் சிறப்பு மையங்களை நிறுவுவதாக அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்குறாங்க. அதாவது பெண்களுக்கான சிறப்பு உயர்வு மையங்கள் யார் அனௌன்ஸ் பண்றாங்க? அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அனுராக் தாக்கூர் மார்ச் 2024 சர்வதேச பெண்கள் தினத்தின் போது எத்தனை சிறப்பு மையங்கள்லாம் சரியாக 2 தேசிய உயர் சிறப்பு மையங்களை நிறுவுவதை அறிவிச்சார். அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தான். இப்ப தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா. இப்ப யார் பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா தான் இப்ப தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அடுத்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு. இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் மே 2024 ஸ்பெயின் எத்தனையாவது உறுப்பு நாடா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 99வது உறுப்பு நாடாக ஸ்பெயின் ஜாயின் பண்றாங்க மே 2024. எங்க எந்த அமைப்புல? சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இன்னைக்கு 120க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல உறுப்பு நாடா இருக்காங்க. 120க்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகள் இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புல இருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு 2015 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிரான்ஸ்ல பாரிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க பாத்தீங்கன்னா ஹரியானா. சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஹரியானாவில் தான் இருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 121 உறுப்பினர் இருக்காங்க. ஆரம்பிச்சு 2015 பாரிஸ்ல. ஓகே, அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1 பார்த்தீங்கன்னா நகரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நகரத்துறை வெப்பநிலையை கொடுத்துருக்காங்க. இதுல சரியா பொருந்தக்கூடிய ஆன்சர் தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க 4 நகரங்கள் பகல்கம், திராஸ், தார் டெசர்ட் தார் பாலைவனம், திருவனந்தபுரம் அப்படி 4 நகரம் கொடுத்தாங்க. வெப்பநிலை அங்கிட்டு மாறி மாறி முறை மாறி இருக்கு. ஆனால் சரியான நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பகல்கம் இதுல வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக கோடையில் அப்படின்னா பகல்ல சுமார் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு. சுமார் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எங்க ஏவில் இருக்கு, சியில் இருக்கு. திராஸ்ல எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா -45 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கு. எங்க -45 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கு. எங்க திராஸ்ல எங்க இருக்கு? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. தார் டெசர்ட்ல பாத்தீங்கன்னா கோடையில் பகல் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆனால் இரவுல பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் தான் குறைவா இருக்கு. பகல் அதிகமா இருக்கு, இரவுல குறைவா இருக்கு தார் டெசர்ட்ல. திருவனந்தபுரத்தில் 22 டிகிரி செல்சியஸ். அப்ப என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ ஒரு இடங்களுடைய வெப்பநிலை பதிவு கூட கேட்கிறாங்க. ஒரு சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்தியாவுடைய முதல் சூரிய ஆய்வு விண்கலமான சூரியனுடைய வளிமண்டலத்தை ஆய்வு செய்யக்கூடிய விண்கலமான ஆதித்யா L1 விண்கலத்தை ஏவுவதற்கு பின்வரும் ஏவுகணைகளில் எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா முனைய துணைக்கோள் ஏவுகலம் எக்ஸல். இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா பிஎஸ்எல்வி எக்ஸல் C57. அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் எக்ஸல் C57 அல்லது முனைய துணைக்கோள் ஏவுகலம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிஎஸ்எல்வி எக்ஸல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆதித்யா L1 இதை யார் ஏவியதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான் ஏவுறாங்க. எப்ப? 2023. ஓகேங்களா, அப்போ சூரியனுடைய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்கான விண்கலம் ஆதித்யா L1 ஏவிய ஏவுகலம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி எக்ஸல் அல்லது முனைய துணைக்கோள் ஏவுகலம். ஓகே, அடுத்து 2023 நிலவரப்படி இந்தியாவுடைய மிக நீளமான ரயில் பாதை எது கேட்கிறேன். 2023 நிலவரப்படி மிக நீளமான ரயில் பாதை எதுனா சரியான ஆன்சர் திப்ருகூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ரயில் பாதை தான் 2023 நிலவரப்படி மிக நீளமான ரயில் பாதை. இது திப்ருகூர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். திப்ருகூர் எந்த மாநிலத்தில் இருக்கு? அஸ்ஸாமில் அமைந்துள்ளது.
அடுத்து இராணுவ பரிமாற்ற திட்டங்களின், அதாவது மிலிட்டரி டு மிலிட்டரி எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம்ஸோட ஒரு பகுதியாக இந்திய சிறப்பு படைகளுடைய துருப்புகளின் ஒரு பிரிவு நவம்பர் 2022 பின்வரு எந்த நாட்டு துருப்புடன் கருடா சக்தி கருடா சக்தி என்ற இருதரப்பு கூட்டு பயிற்சியில ஈடுபட்டன. கருடா சக்தி என்பது இந்தியாவும் எந்த நாடும் மேற்கொள்ளக்கூடிய கூட்டு பயிற்சி. இந்தியா மற்றும் இந்தோனேசியா மேற்கொள்ளக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி கருடா சக்தி. அடுத்து பின்னொரு எந்த திட்டத்துல சிசு, கிஷோர், தருண் ஆகிய துணை திட்டங்கள் இருக்கு அப்படின்னா சரியான ஆன்சர் முத்ரா யோஜனா. முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற சொல்ல இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ண 2015 ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்றாங்க முத்ரா யோஜனா. அதோடைய துணை திட்டங்கள் தான் சிசு, கிஷோர், தருண். இந்த சிசு அப்படின்னா ஒரு 50,000 வரை கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டம் சிசு. 50,000 முதல் 5 லட்சம் வரை கிஷோர், 5 லட்சத்துக்கு மேல தருண். இது முத்ரா யோஜனா. சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் முத்ரா யோஜனா. காங்கிரசுடைய பின்வரும் அமர்வுகள்ல எந்த அமர்வில் அது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதி என இரண்டாக பிளவுபட்டது அப்படின்னு சரியான ஆன்சர் சூரத் காங்கிரஸ் மாநாடு. அது சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் பிரிவு பிரச்சனை ஏற்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அது 2ஆ பிரிவு வருது, மிதவாதிகள், தீவிரவாதிகள். மிதவாதிகளோட தலைவராக கோபாலகிருஷ்ணன் கோவல் ஒரு பக்கம், தீவிரவாத தலைவர் பாலகங்க திலகர் ஒரு பக்கம் பிரிகிறாங்க. திரும்ப அவங்க 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் ஜாயின்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 2ஆம் பிளவு சூரத் காங்கிரஸ் மாநாடு, சூரத் பிளவு 1907. பின் வருவனவற்றுள் அரை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்துல மிக உயர்ந்த தன்வெப்ப ஏற்புத்தன் எது? தன்வெப்ப ஏற்புத்தன் அப்படின்னு என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அதாவது எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது, எவ்வளவு வெப்பத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, தன்வெப்ப ஏற்புத்திறன். வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னது? 1 கிலோகிராம் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் அளவு தான் அந்த பொருளுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன். இதோட அழகு என்ன? ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 தான் தன்வெப்ப ஏற்புத்திறன். இங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மிக உயர்ந்த தன்வெப்ப ஏற்பு எதுக்கு இருக்கு பார்த்தா இந்த நீருக்கு தான் இருக்கு. 4180 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலை 1 கெல்வின் உயர்த்ததோடு வெப்ப ஆற்றலின் அளவு தான் தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்ப நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் அளவு மிக அதிகமான மதிப்புடையது 4180. இப்ப இந்த ஆன்சர் இதுதான். அப்ப இரும்புக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா 450 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. பாரசுக்கு எவ்வளவு இருக்குன்னா 140. ஏன்னா பாரசு தன்வெப்ப ஏற்பும் குறைவாக இருக்கு, அதனால வெப்பநிலை மானியம் பயன்படுத்தப்படுகிறது. பாரசத்துக்கு அடர்த்தி அதிகமா இருக்கும், 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பாரச தன்வெப்ப ஏற்புத்திறன் 140. கண்ணாடியினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் 840. வேற சில பொருட்கள் கேட்பாங்க. மனித உடலுக்கு, ஹியூமன் பாடி, மனித உடலுக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா 3480. கடல் நீருக்கு பார்த்தீங்கன்னா 3900, பனிக்கட்டிக்கு 2000. அப்போ இது மாதிரி முக்கியமான பொருள் தன்வெப்ப மதிப்பு நல்லா பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த தன்வெப்ப நீருக்கு இருக்கு, குறைந்தது 140 பாரசத்துக்கு இருக்கு. எவை மதிப்பு போட்டு பின்னாடி அழகையும் நம்ம கரெக்டாக போட்டுறணும். அடுத்து லலிதகிரி புத்த தலம் எங்க அமைந்துள்ளது? இந்த லலிதகிரி புத்தல் எங்க அமைந்துள்ள? ஒடிசா கேட்பாங்க. ஒடிசாவில் அமைந்த புத்தலம் என்னது? லலிதகிரி. புத்த கயா எங்க இருக்குன்னா அது பீகார். அடுத்து 2005 வெளியிடப்பட்ட எந்த உணவு பாதுகாப்பு மேலாண்மை அமைப்பு உணவு பாதுகாப்பை நிர்வகிப்பதற்கான கட்டமைப்பை நிறுவனங்களுக்கு வழங்குகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ISO 22000, ISO 22000 அப்படிங்கிற அமைப்பு தான் வழங்குகிறது. அடுத்து எம் வகை சிறுகோள், எம் வகை உலோக சிறுகோள் சைக்கி மிஷன் பற்றி ஆய்வு செய்வதற்கான நாசாவுடைய முதல் விண்வெளி பணி கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து எந்த தேதியில் ஏற்பட்டது? அதாவது எம் வகை உலோக சிறுகோள் சைக்கி மிஷன் பற்றி ஆய்வு செய்வதற்கான அந்த நாசாவுடைய முதல் விண்வெளி பணியானது கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து எந்த தேதியில் ஏவப்பட்டது அப்படின்னா சரியான ஆன்சர் 2023 அக்டோபர் 13 தான் ஏவப்பட்டது. இந்திய அரசாங்கத்தோட எந்த முன்னெடுப்பின் நோக்கம் இந்தியாவில் அதிக செயல்திறன் மற்றும் பயனுறு திறனுக்கான ஒரு குடை திட்டத்தின் கீழ் பெண்களுடைய பாதுகாப்பு, பத்திரத்தன்மை, தனி மேம்பாடு
தன் மேம்பாடு தொடர்பான பல்வேறு துணை திட்டங்களை ஒருங்கிணைப்பது எந்த திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் மிஷன் யுக்தி, மிஷன் நிர்பயா, மிஷன் சக்தி, மிஷன் வத்சலயா. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அது மிஷன் சக்தி, பெண்களுடைய பாதுகாப்பு, பத்திரத்தன்மை, தன் மேம்பாடு. ஓகேங்களா, மிஷன் சக்தி. இந்த மிஷன் நிர்பயா, நிர்பயா நிதி பார்த்தா 2013 கொண்டு வரா, பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான். மிஷன் யுக்தி பார்த்தீங்கன்னா 2020 கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது அறிவு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்காக மிஷன் யுக்தி ஏற்படுத்துறாங்க. இந்த மிஷன் வத்சலை என்பது 2021, இது குழந்தைகள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மிஷன் வத்சாலயா. அடுத்து பிப்ரவரி 15, 2024 அன்று திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பிரதமரின் புதிய சூரிய மேற்கூரை, அதாவது ரூப்டாப் சோலார் பவர் திட்டத்தின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிரதான் மந்திரி சூர்யாகர். பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா. பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா, அதாவது சூரிய மேற்கூரை திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 2024 பிப்ரவரி 15 தொடங்கி வைத்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அஸ்வினி வைஷ்ணவ் சைபர் குற்றம் மற்றும் நிதி மோசடிகளில் தொலைத்தொடர்பு வழங்க தவறாக தடுக்க பங்குதாரர்களுடைய ஒருங்கிணைப்புக்கான தொழில்நுட்பத்துறையின் டிஜிட்டல் நுண்ணறிவுத்தளம் TIP டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் கோஆர்டினேஷன் அமங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்போது தொடங்கினார் கேட்குறாங்க. யார் தொடங்கினாங்க? அஸ்வினி வைஷ்ணவ். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சரியானது மார்ச் 2024. அடுத்து இந்திய ஜூடோ சம்மேளனம், ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 2023 அக்டோபரில் சீனியர் தேசிய ஜூடோ சாம்பியன்ஷிப் 2023 போட்டியில் எங்கு நடத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. 2023 அக்டோபர் சீனியர் தேசிய ஜூடோ சாம்பியன். ஜூடோ என்பது ஒரு தற்காப்பு கலை. இந்த 2023 போட்டியில் எங்க நடத்தினாங்க அப்படின்னா சரியானது ஜெய்ப்பூர். அடுத்து பின்வரும் வேதி வினையினுடைய விளைபொருள் என்ன கேட்குறாங்க. அங்கே பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு உலோகம் ஜிங்குடன் வினைபுரிந்து எதை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உருவாக்கக்கூடியது Na2ZnO2 + H2. ஓகேங்களா, அப்போ இந்த Na2ZnO2 என்பது பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி. சோடியம் ஹைட்ராக்சைடு துத்தநாகத்தை வினைபுரிந்து Na2ZnO2 + ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது. அப்போ இந்த Na2ZnO2 என்பது இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் ஜிங்கேட். சோடியம் ஜிங்கேட் அதோட வாய்ப்பாடு என்னது? Na2ZnO2. ஓகேங்களா, அடுத்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய பின்வரும் சட்ட பிரிவுகளில் எது குறித்த சில நேர்வுகளில் கைது செய்தல் மற்றும் காவலில் வைத்தல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உத்தரவாதம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 22. சட்டப்பிரிவு 22 என்பது கைது செய்தல் மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 22. 21 என்பது தனிமனித வாழ்வுரிமை சொத்துரிமை. ஓகேங்களா, சரி 20 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குறித்த பாதுகாப்பு தான். 23 வந்து கொத்தடிமை முறைன்னு சொல்லுவாங்க. 20 குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு. இந்திய பொருளாதாரத்தின் முறைசாரா துறையில் வேலைவாய்ப்போட சிறப்பியல்பு என்ன பார்த்தீங்கன்னா முறைசாரா அல்லது அமைப்பு சாரா துறை என்ன பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு முதன்மையாக சுய தொழில் அல்லது சிறிய பதிவு செய்யப்படாத வணிகங்கள் உள்ளடக்கியது. ஏதாவது வேலையினுடைய சிறப்பு இயல்பு. பின்வரும் எந்த நாடுகளில் இரட்டை குடியுரிமை கொள்கை ஏற்கப்படுகிறது? டவுல் சிட்டிசன்ஷிப் எங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இரட்டை குடியுரிமை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா, அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை. ஓகேங்களா, நாடு அப்படிங்கிறது ஒரு நாடு என்று பொதுவாக ஒரு குடியுரிமை இருக்கு. இந்த மாகாணங்கள் சொல்வதற்கு ஒரு மொத்தம் இரட்டை குடியுரிமையுடைய நாடு அமெரிக்கா. இந்தியா ஒற்றை குடியுரிமையுடைய நாடு. இந்தியாவுடைய முதல் திலேபியா பார்வோ வைரஸ் தொற்று அக்டோபர் 2023 தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. இந்த வைரஸ் முதன்மையாக டேஷை பாதித்து கேட்குறாங்க. சரியான ஆன்சர் இந்த வைரஸ் மீன்களை தான் பாதிக்குது. என்ன வைரஸ் தொற்று? திலேபியா பார்வோ வைரஸ் தொற்று. இந்தியாவில் அக்டோபர் 2023. டேஸில் மகாபாரதத்துடைய கதைகள் ஒரு பல்லவியாக பாடப்பட்டு அவற்றிலிருந்து சத்தீஸ்கரில் இரவு நிகழ்ச்சிக்காக 1 அல்லது 2 அத்தியாயங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னா பாண்டவனிலிருந்து மகாபாரத கதைகள் வந்து பல்லவியாக பாடப்படும். அதுல இருந்து இரவு நிகழ்ச்சியாக 1 அல்லது 2 அத்தியாயங்கள் சத்தீஸ்கருக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அடுத்து இந்திய அரசியலமைப்புடைய எந்த சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றத்துடைய ஆலோசனை அதிகார வரம்பை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 143. ஓகேங்களா,
அடுத்து இந்தியாவின் நைட்டிங்கேல், வானம்பாடி என்று பிரபலமாக அறியப்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர். இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டாரு கர்நாடக இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி. அடுத்து DSCI ஷெக்ரைட் இந்திய சைபர் அச்சுறுத்தல் அறிக்கை, இந்தியா சைபர் த்ரெட் ரிப்போர்ட் 2023 படி மிக அதிக எண்ணிக்கையிலான மால்வேர் தாக்குதல் பெற்றோர் கண்டறிந்த தொழில்துறை எதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது வாகன உற்பத்தி தொழில்துறை, ஆட்டோமொபைல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஜிகே அண்ட் சயின்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ் IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.